ஸோ புக் மார்க் நம்பர் 27 எல்லாருக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்ட் டுட்டோரியல் வீடியோவாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 8x10 ஒரு கேன்வஸ் ஷீட்டை வந்து 1/2 இன்ச் மாஸ்கிங் டேப்பில் வந்து கார்னர்ஸை ஒட்டிட்டு பெயிண்ட்ஸ் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இது வந்து டைட்டேனியம் ஒயிட்டு, இது வந்து பெர்ஷியன் ப்ளூ அப்படின்னு எல்லாமே லிங்க்கில் வந்து அந்த பெயிண்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அப்புறம் இது பிளாக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஸ்கைலேருந்து ஆரம்பிப்போம். அந்த பெயிண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவை அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன். நான் அந்த ஷார்ட்ஸையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து கொஞ்சம் ப்ளூ எடுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். நான் இது நீங்கள் வந்து எல்லா அமேசானில் இல்லை ஆர்ட் ஸ்டோர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். லைக் ஒரு மீடியம் சைஸ் நம்பர் ஒரு 8 இந்த மாதிரி, இல்லை 1/2 இன்ச்சு கூட இது சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாக யூஸ் பண்ணணும் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் பிளாக்கும் கொஞ்சம் அந்த பர்ஷியன் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டார்க்கர் ஷேட்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கொஞ்சம் ஒயிட் எடுத்துகிட்டு க்ளவுட்ஸ்க்கு அங்கங்கே பேட்டர்னுக்காக இங்கே வந்து ஆரம்பிப்போம். எல்லாமே எக்ஸாக மூமெண்ட் கொடுத்துட்டே இருப்போம். எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நேச்சர் வந்து எப்படி வேணால் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இதே மாதிரி வரையணும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் டெக்னிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட கற்பனைக்கு நீங்கள் அப்படியே. ஸோ அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. ஸோ அப்படியும் இல்லை கொஞ்சம் டிலே பண்ணணும், எனக்கு டைம் ஆகுது பெயிண்ட் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ளூயிட் ரிட்டார்டர் அப்படின்ட்டு இருக்கும். இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான். ஸோ அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் பெயிண்ட் ட்ரை ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஏன் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு பதில், சீக்கிரமே அதுவும் வந்து டைல்யூட் தானே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதில் கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து டைல்யூட் ஆகிடும், நீங்கள் எதிர்பார்க்குற ஷேடு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளூயிட் ரிட்டார்டர் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் டிலே பண்ணும். ப்ளஸ்ஸு உங்களோட பெயிண்டோட கன்சிஸ்டன்சி அந்த ஷேடும் வந்து மாறாது நீங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளவுட்ஸ் வந்து கேப் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இடத்துக்கு. ஸோ பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வந்து ஒரு ஆங்கிளில் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படியே தள்ளிங்கன்னா அதுவே அந்த ஷேப் வந்துடும். ஸோ ரிவர்ஸ் சி ஆல்ஃபபெட் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து க்ளவுட் மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். ஸோ அந்த டெக்னிக் நீங்கள் அப்படியே பண்ணலாம். இதில் வந்து நிறைய இப்போ டார்க்கர் ஷேட் இருக்குது, இது கொஞ்சம் லைட் ஆக்கலாம்.
பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது கூட இந்த எக்ஸ்எக்ஸ் பேட்டர்ன்லேயே பண்ணுங்கள். ஸோ தட் பெயிண்டோட அந்த பிரிசில்ஸ் வந்து முன்னாடி மேலே இருக்கிறது வந்து சீக்கிரமாக மடங்காமல், இல்லைனா நம்ம குத்திக்கிட்டு இருந்தோம் இல்லை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது வந்து சீக்கிரமாகவே மடங்கிடும். ஸோ அதை வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தவிர்த்தா ப்ரெஷ்ஷோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லைட்டர் ஷேட் இருக்கிறதுனால ஸோ இப்போ எல்லாம் டார்க்கர் ஷேட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. லைட்டர் ஷேட் பண்ணணும்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக இருக்கிற பெயிண்ட்டை வந்து டார்க் ஆக்கிடலாம், பட் டார்க்காக இருக்கிறது வந்து பண்ணணும், அது ப்ரெஷ்ஷில் வந்து டார்க் இருக்குதுன்னா அது போகாது. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு வாஷ் அடுத்த கலர் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக ஏற்கனவே அங்கே பெயிண்ட்ஸ் வந்து நிறைய டார்க்கர் டோன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெறும் ஒயிட்டை வச்சு அந்த இருக்கிற பெயிண்ட்டை வச்சு பிளெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் சி ரிவர்ஸில் பண்ணுற மாதிரி. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்டர்னால எனக்கு ரிவர்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கும் நீங்கள் வந்து ரைட் ஹேண்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு ஆஃப் உங்களுக்கு க்ளவுடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பெயிண்ட்டை வந்து போட்டுட்டு எட்ஜஸ்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அதை வந்து அப்படியே மர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் அப்படியே தெரியும். இல்லை நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது கூடவே பிளெண்ட் ஆகிடும். ஸோ எல்லா இடமும் டார்க்காக இருக்கும். லைக் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடாது, அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ க்ளவுடை இமேஜின் பண்ணிவிட்டு லைக் மைண்டில் வச்சுட்டு ஒன்று பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வரையும் போது அதுவே ஒரு ஷேடு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் வரையலாம். இப்படி இல்லை நீங்கள் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பெயிண்டிங் மேலே திருப்பி அதே லேயர் ஆஃப் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்துடும். அது இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே, கீழே வந்து ஒயிட் ஷேடை எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பெயிண்ட் காய்ஞ்சதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து இந்த பிளாக் அண்ட் பர்ஷியன் ப்ளூவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மவுண்டன் வந்து வரைவோம். ஸோ செகண்ட் ஒன்று போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக வருது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி கேன்வாஸே தெரியுது, இல்லை பேப்பர் யூஸ் பண்ண பேப்பர் தெரியுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் இது பேர்.
ஸோ இது வந்து சில இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம் இப்போ இந்த மவுண்டனை. ஸோ அந்த இடத்துல வந்து தேவையில்லை. ஸோ யூஸ்வலாக ஏன் இப்படி வருது பெயிண்டிங் பண்ணும்போது அப்படின்னா, உங்கள் பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காகிடுச்சு இல்லை காஞ்சி போயிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பெயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ரோக் வரும். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் உங்கள் கேன்வாஸே தெரிகிற அளவுக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒன்று இந்த சொல்யூஷன் நான் காமிச்ச ரிட்டார்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு டைல்யூட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் இதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கொஞ்சம் ஃபாக் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே ரேண்டமாக பண்ணால் போதும். லைக் எதுவுமே வந்து ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ப்ரெஷ்ஷை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதுவே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, ஓகே, இங்கே வந்து திருப்பி டார்க்கர் ஷேட் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு லைக் பண்ணதுக்கு கொஞ்ச நேரம் கேப் விட்டு பண்ணோன்னா வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து டக்குன்னு வரும். ஸோ இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த இடத்துல போயிட்டு நம்ம பண்ணலாம். ஒரு இடத்துல பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. லைக் உங்களுக்கு என்ன ஃபீல் அது தோணுதோ அது பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். பட் சில இடத்துல வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அது ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் பண்ண ஒரு 4-5 தடவை தப்பு பண்ணும்போது அந்த இடத்துல பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண தான் கற்றுக்க முடியும். ஸோ அந்த அன்ஃபினிஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் தெரியும் எப்படி வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நம்ம ஸ்மூத்தாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த க்ளவுட் பேட்டர்னே வராது. நிறைய பேர் வந்து ஹைப்பர் ரியலைஸ்ன்னு சொல்லி இப்படி பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது வந்து அது இன்னுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஷோஸ் யுவர் கேரக்டர், நீங்கள் உங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்றது. மேபி இப்போது இந்த ப்ரஷ்ஷை மாற்றிட்டு அதோட சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது க்ளவுட்ஸோட ஷேப் வந்து இன்னுமே ரிஃபைன் ஆகும். ஸோ நம்ம இன்னும் வந்து சின்னதாக க்ளவுட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ எவ்வளோ சின்னதாக நம்ம வந்து பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நிறைய டீட்டெயிலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷ்ஷை வந்து நான் கிட்ட பிடிக்கல, இங்கே பிடிக்காம இங்கே வந்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளவுட் பேட்டர்ன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக பிடிச்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே தான் அந்த ஒரு ரிவர்ஸ் சி, இந்த எல்லா சி ஷேப் கூட எதனால் எந்த டைரெக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ
ஸோ எப்பயுமே வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு டார்க்கர் ஷேட் போட்டேன்னா லைக் ஒயிட் கேன்வாஸில் ஒயிட்டு போட்டேன்னா வந்து தெரியாது. ஸோ அதில் வந்து டார்க்கர் ஷேடு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வந்து நம்ம க்ளவுட் எங்கே பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ ரிவர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இப்போது லைட்டர் ஷேடிங் வரைகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சமாவது பெயிண்ட் வந்து டார்க்கர் ஷேட் இருக்கணும். ஸோ ரொம்ப நம்ம மேலே பண்ண மாதிரி அவ்வளோ டார்க் இல்லைனாலும் ஓரளவுக்கு டார்க்னஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ எட்ஜஸ்லாம் இந்த இடத்துல இது பண்ணும்போது ரொம்ப யோசிக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த அந்த எட்ஜ் அப்படியே இருக்கும். லைக் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக். ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி ட்ராக். ஸோ நம்ம இப்போ வந்து க்ளவுடு தான் இப்போ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அதனால் மவுண்டன்ஸ் பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா க்ளவுடுக்கு முன்னாடி தான் வந்து மவுண்டன் வரையணும். ஸோ அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே திருப்பி அந்த அந்த ஷேடை வந்து நம்ம வரைஞ்சிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. அது எதாவது மிஸ்டேக் பண்ணனா கூட அது அப்படியே வந்து பெயிண்டிங்குள்ளே பிளெண்டிங் பண்ணிடணும். வெறும் 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது அக்ரிலிக் பெயிண்டில். இல்லைன்னா வந்து சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ அப்போ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது வீடியோவில் நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரஷ்ஷும் வந்து ஒரு யூஸ் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியாது. ஸோ லாங்கர் ஸ்ட்ரோக்ஸ்லாம் போட முடியாது. ஸோ அதனால் இதுவும் அவசியம், அதுவும் அவசியம். ஸோ எல்லா இடமும் இப்போ ஒயிட் பண்ணிட்டாலும் பிரச்சனை. ஸோ எந்தெந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்கே மட்டும் தான் கொடுக்கணும். எல்லா இடமும் டார்க் பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்து யோசிச்சு வெறும் இந்த ஸ்வர்ல் மோஷன் லைக் அந்த சி தான் நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவுமே மாற்றலை நான். அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த க்ளவுட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். லைக் திருப்பி திருப்பி மேலே மேலே பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஏற்கனவே இருக்கிற பெயிண்ட் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோமோ அந்த இருக்கிற பெயிண்ட்டே வந்து இந்த ஒயிட் கூட மர்ஜ் ஆகி அதுவே ஒரு டோன் ஆஃப் அந்த கிரேயிஷ் ப்ளூ கலர் வந்துடும். ஸோ இப்போ பார்க்க போனால் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து டார்க்காக இருக்குது. ஒரு க்ளவுட் ஸ்டாம் மாதிரி அந்த எஃபெக்டில் தான் வந்து நான் யோசித்து பண்ணேன். ஸோ அதுதான் அந்த புக் மார்க்லேயும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் அதோட ரிஃபைன்டு வெர்ஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒயிட் வந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம திருப்பி நம்ம வருவோம் இதுக்கு. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடம் டார்க்காகவும் ஆப்போசிட் சைடு வந்து லைட்டாகவும் வந்து பண்ணுவோம். ஸோ ஒரு பக்கம் ஸோ மேபி இந்த பக்கம் வந்து டார்க்கர் ஷேட் ஆக்கிக்கலாம். ரைட் சைடு கொஞ்சம் தான், ரொம்பலாம் பண்ண வேண்டாம். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ். இதை பிளெண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒயிட்டும் அந்த மிக்ஸ் கொஞ்சம் ப்ளூ டோன் எக்ஸ்ட்ராவும் கொடுத்திங்கன்னா லைக் நம்ம பிளாக் ஷேட் வந்து நிறைய கொடுத்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வந்து
கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த டாப் லெஃப்ட்டு அதுலேருந்து ஒயிட் ஆரம்பிப்போம். சும்மா அங்கங்கே வச்சு எடுத்தால் போதும். லைக் நிறைய பெயிண்ட் வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. எப்படியும் வந்து நம்ம இதை வந்து ஸ்மூத் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்துடும். கேன்வாஸில் பண்ணுற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம திருப்பி அது மேலே பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதே நீங்கள் பேப்பரில் எதாவது பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் வந்து வெயிட்டு தாங்காமல் ஊறிடும். ஸோ அதுக்கு தான் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய மலை இதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அது பண்ணால் நம்ம மேபி இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஷேட் பிளாக்கும் அந்த ப்ளூவும் யூஸ் பண்ணி, ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரையாமல் இருக்காதிங்க. ஸோ நம்ம ஒரு போல்ட் மூவ் அப்படியே முன்னாடி ஒன்று போட்டோம்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஃப்ரண்ட்டில் வரைஞ்ச உடனே அந்த மலை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஸோ க்ளவுட் இருக்கும் பின்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து அந்த நம்ம வரைஞ்ச 2 மலைகள், அதுக்கு மேலே வந்து இந்த டார்க்கர் ஷேட் போடும்போது இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து டார்க் ஆக்கிட்டிங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிக்கல, பட் அந்த ஒயிட் பெயிண்ட் இருந்தது வந்து ஒரு அட்வான்டேஜ், அதுவாகவே மாறிடுச்சு. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இதில் படுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எங்கேயுமே அதே தான். ஸோ இந்த ஒயிட்டை வந்து கீழே அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைட்டாக ஃபாக் எஃபெக்ட் மாதிரி இங்கே வந்துடும். ஸோ அதை சேம் மாதிரி க்ளவுடில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ரொட்டேஷன், இந்த சி ஷேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒயிட் தேவைன்ற போது மற்ற பெயிண்ட்ஸ் மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து ஒன்று நீங்கள் அதை வந்து வேறு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் போக யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வந்துடும். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண கற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. சேம் அதே தான் அந்த க்ளவுட் எஃபெக்ட்டுக்கு. ஸோ மற்ற ஹைலைட்ஸ்லாம் நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம். ஸோ திருப்பி அதுக்கு மேலே பண்ணுவோம். ஓகே, அந்த கேப்பில் வந்து நான் பெயிண்ட்ஸ் வந்து திருப்பி லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வரும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் புக் மார்க் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கால்குலேட் பண்ணாமல் இடத்த வந்து கன்ஸ்டெயின் பண்ணிட்டேன். க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு பண்ணும்போது. ஸோ அதனால் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இடம் இருக்கிறத மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒயிட் வருது. ஸோ இப்போ இந்த ஒயிட் கேன்வாஸில் ஒயிட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. ஸோ அது பக்கத்தில் வந்து நம்ம டார்க்கர் டோன் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த லைட் ஷேட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே இந்த ஒயிட் இருக்கிறது வந்து இங்கே பிளெண்ட் ஆக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கிரேயிஷ் ப்ளூ, எக்ஸாக்ட் ப்ளூ வேண்டாம். ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்கர் பிளாக்கும் வந்து சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம்.
சில இடத்துல வந்து அங்கங்கே ஸோ ப்ரெஷ்ஷை வந்து நான் மாற்றிட்டேன். நான் இந்த ஆங்கிளில் மாற்றிட்டு இப்படி யூஸ் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ரிஸ்ட்டை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் ஆட் பண்ணி அந்த பிளெண்டிங் அந்த டோன் எடுத்துகிட்டு வந்துடலாம். லைக் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் நம்ம ஆட் பண்ணனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி லைட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது டார்க்கர் ஷேடு தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம் நம்ம. இல்லை இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் வந்து இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்படி ஒன்று இதுக்கு மேலே அப்படியே இது பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு மேலே நம்ம டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த ஒரு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பிக்சரில் வந்து ராக்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை வந்து நம்ம போடுவோம் இங்கே இருக்கிற மாதிரி. சும்மா ரேண்டமாக வந்து இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஃபில் பண்ணி வச்சுங்க. சம் டார்க்கர் ஷேட் ஏதாவது ஒன்று ப்ளூ இல்லை பிளாக் ஏதாச்சும் ஒன்று. அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று ரெண்டு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்கர் டோன், ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் வரும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற எட்ஜஸ் தான் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் டார்க்கர் ஷேட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சில இன்னொன்று கூட நம்ம வரையலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான் என்ன பண்ணணுமோ. ஸோ இப்போ நம்ம மாஸ்கிங் டேப் எதுக்கு போட்டோம் அப்படின்றது இந்த இதில் தெரிஞ்சிடும். ஸோ இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வெளியே போயிடுமா, பெயிண்ட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஸோ மாஸ்கிங் டேப் இருக்கிறதுனால நம்ம அந்த எட்ஜஸ் பற்றி கவலைப்பட தேவையில்ல. அது எடுக்கும் போது அந்த ஷேடு வந்து க்ளீனாக வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம விட்டுட்டு திருப்பி வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு லைட் தேவையோ அங்கங்கெல்லாம் வந்து ஒயிட் ஆட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் வந்து நான் திருப்பி வந்து சின்ன சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் எடுக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி திருப்பி க்ளவுட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்தோன்னா இது கொஞ்சம் பார்க்க என்ன நல்லாயிருக்கும். ஸோ அதே தான். ஸோ இந்த டைம் வந்து ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக. ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் நம்ம பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்மூத் டெக்ஸ்டர் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக வந்துச்சுல. ஸோ அதை யூஸ் பண்ணுறது இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்ஃபினிஷ்டாக இருக்கும் ஸ்ட்ரோக்ஸ்லாம். அதே ஸ்லோ மோஷன் தான், அப்படியே மாற்றி அப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அப்படியே வருமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஆனால் இந்த டெக்னிக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு இங்கே எங்கே இது வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது நீங்களாகவே ஒரு ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணுவீங்க. அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் முடியாது. எடுத்த உடனே நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா டெக்ஸ் எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஃபஸ்ட் டைம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அதுவாகவே உங்களுக்கே ஒரு ஸ்டைல் க்ரியேட் ஆகிடும்.
ஸோ நான் வந்து கற்றுக்கிட்டது நானே வந்து ஒரு மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி இது எனக்கு இந்த ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பேரை பார்த்து அவங்களோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நானாகவே எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானாகவே பண்ணது. ஸோ அது மாதிரி இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ இந்த டெக்னிக்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்களாகவே ஒன்று உருவாக்கிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த க்ளவுட்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ அப்புறம் இங்கே வந்து நம்ம எட்ஜஸ் வந்து இப்போ ஷார்ப் ஆக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே தான் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஷேடு வந்து ஷார்ப் ஆகிடும். சேம் அதே தான் இங்கேயும் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக். ஸோ கொஞ்சம் அங்கங்கே டார்க்கர் டோன் எல்லா இடமும் இல்லாமல் இங்கே கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்னதாக ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வருது. ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக அப்படியே இந்த எட்ஜஸ் மட்டும் அப்படியே ஸ்மூத் பண்ணிட்டிங்கன்னா அந்த சைடு ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் மவுண்டன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி சாஃப்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து சரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு எனக்கு தோணுது. ஸோ மேபி நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து க்ளீன் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒயிட் வந்து அங்கே ஆட் பண்ணேன். ஸோ அது வந்து அங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து அப்படியே ரெக்டிஃபை பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துன்னா கூட அந்த ஷேட் அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் ஆட் பண்ணி பண்ணோன்னா அது அப்படியே பிளெண்ட் ஆகிடும். தென் இங்கே ஒரு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி சேம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடிங் வந்து கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ கொடுத்து பார்ப்போம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். கையில் ஒரு வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா அது அப்படியே அங்கே ப்ரெஷ்ஷை வந்து நிறைய பெயிண்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி அந்த பேலட்டில் வந்து நம்ம போட முடியாது. ஸோ அந்த எட்ஜஸ் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து அந்த பெயிண்ட்டை வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி கையில் வந்து இல்லை கையிலையோ இல்லை உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு துணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணோன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மவுண்டனுக்கும் பின்னாடி இருக்கிற மவுண்டனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கிரே டோனில் இருக்குது, பின்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் டோன் இருக்குது. ஸோ எப்பயுமே தூரமாக இருக்கிற பெயிண்ட்ஸ் லைக் பெயிண்டிங்கில் இல்லை நம்ம நேச்சரில் பார்க்கும்போது கூட தூரமாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் டோனோட, இப்போ க்ரீன் கலரில் மழை இருந்தாலும் அது கொஞ்சம் ப்ளூயிஷ் டோனோட தான் இருக்கும். ஸோ நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா அது தெரியும். ஸோ அதனால் அந்த ப்ளூ டோன் அதில் இருக்கிறது கொஞ்சம் பார்க்க வந்து டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து அப்படியே அது கூட பிளெண்டிங் பண்ணிக்கணும். ஸோ ஒயிட் மேலே ஒயிட் தெரியாது. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் டார்க் பண்ணுறேன் நான். ஸோ அதில் அந்த மவுண்டனோட ஷேப் தெரியறதுக்காக. ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட் டோன் அப்புறமா வந்து நம்ம ஷார்ப் ப்ரஷில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஆரம்பிப்போம்.
ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே டார்க்காக இருக்கும். ஏன்னா மலை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆப்வியஸ்லி இங்கே டார்க்காக இருக்கணும், இல்லைன்னா சம்மந்தமே இருக்காது பார்க்கும்போது. எக்ஸாக்டாக அப்படி இருக்குமானா இல்லை, தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு நம்ம கொடுத்துட்டு மீதியை வந்து சின்ன ஒரு ஷார்ப் பாயிண்டட் ப்ரஷ் வச்சு நம்ம டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இங்கே ஓகே. மேபி இந்த இடத்துல வந்து உங்கள் வாட்டர் இது ஸ்டார்ட் ஆகிறது வந்து காமிக்கிறதுக்காக லைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் இங்கே கொடுத்தா ஓகே. இது நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா கூட அதை வந்து லைட்டாக வந்து ஒயிட் யூஸ் பண்ணி ஸ்மூத்தன் அவுட் பண்ணிடலாம். ஸோ மீதி வந்து நம்ம இங்கே டீட்டெயிலிங் கொடுக்கும்போது அதை வந்து அந்த இடத்துல ஒயிட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த மலையோட இது பண்ணணுமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். லைக் உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இப்போதைக்கு நான் அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்டோன் வருவோம் திருப்பி. இதில் வந்து கொஞ்சம் ப்ளூ டோன், நிறையாவே வந்து பிளாக் லைக் ஒரு கிரேஷ், ரொம்பவே டார்க் டாமினன்ட், பிளாக் டாமினண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஷேடை நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ரெஷ்ஷை வந்து எந்த சைடு இருக்கோ அதை யூஸ் பண்ணி அப்படியே புல் பண்ணுறேன் நான், அவ்வளோதான். அந்த பெயிண்டை லோட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற டெக்னிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை வந்து நான் தனியாகவே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு லேயர் பண்ணும்போது நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஓகே. கொஞ்சம் வெயிட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கலாம். ஸோ எது வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றலாம் நம்ம. ஸோ இதுக்கு மேலே வந்து சின்ன பாயிண்டட் ப்ரஷ் ஒன்று எடுக்கிறேன் நான். ஸோ ரவுண்ட் ப்ரெஷ்ஷு சின்னதாக. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஃபைனர் டீட்டெயில்ஸ். ஸோ ஒயிட் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டீட்டெயிலிங் கொடுக்கறனால கிட்ட பிடிச்சிக்கோங்க. ஸோ தட் டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு. அண்ட் தென் பெயிண்ட் வந்து பிளெண்ட் ஆகலை, லைக் மிக்ஸ் ஆகலை. அதே மாதிரி இந்த பெயிண்ட் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நிறைய வாட்டர் யூஸ் பண்ணி ரோல் பண்ணி இப்படி எடுக்கணும். அப்போ தான் அந்த எட்ஜு வந்து ஷார்ப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதோட ப்ரஷ் வந்து பிரிசில்ஸ் வந்து மோசமாக உடஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த பாயிண்டட் எட்ஜ் வந்து இருக்காது. ஸோ கிட்ட பிடிச்சிட்டு அந்த பெயிண்டிங் மேலே கைப்படாமல் அதோட எட்ஜஸில் மட்டும் கைப்படுற மாதிரி. ஸோ ஏற்கனவே இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அதை வந்து இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தண்ணி ஆட் பண்ணி அந்த எட்ஜ் வந்து அப்படியே ஒரு 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 லைனாக வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எதிர்பார்க்குற இதோட ஒயிட்டாக இருக்கும். ஸோ பெயிண்ட் நிறைய விழுந்துடும். ஸோ அப்போ உங்கள் ஃபிங்கர் வச்சு அப்படியே லைட்டாக அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து மாறி ஆகிடும். அது கூட ஸோ ரிஸ்ட்டை மூவ் பண்ணாமல்
லைக் ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணாமல் வெறும் ரிஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் உங்களுக்கு. ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணால் கோணலாக வரும் ஸ்ட்ரோக்ஸு. ஸோ இப்போ பண்ணணும். இப்போ இதில் பண்ணுறோன்னு இது பண்ணோன்னா வராது, இப்படி வரும். ஸோ மேபி உங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் மோஸ்ட்டாக ப்ரிடாமினண்ட்டாக வந்து ரிஸ்ட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷன் ஸ்ட்ரைட் லைனுக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்குது, அதை அப்படியே அப்புறம் மேட்ச் பண்ணிக்கலாம். அதை இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதே தான் வந்து பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஸ்டோனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து நிறைய பேருக்கு இது ஏன் அப்படியே விட்டுட்டான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த பழைய ஷேடு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக இந்த எட்ஜஸ் மட்டும் அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கல்லில் பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒயிட் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும். ஸோ அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக. அப்படியே அன்னிவனாக இருந்தாலே பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுனால இருக்கிற பெயிண்ட் கொஞ்சம் பிளெண்டின் ஆகும், நிறைய ஆகாமல். ஸோ ஒயிட் கொஞ்சம் டாமினேட்டிங்காக தெரியும். ஸோ அப்படியே இல்லை சில இடத்துல வந்து உங்களுக்கு டார்க்கராக தேவை அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கொஞ்சம் டார்க் பேச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணும் போதே பெயிண்ட்லாம் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு நல்லது. அக்ரிலிக் பெயிண்ட் சீக்கிரமாக வந்து காஞ்சிடும். ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இருக்கும் வெறும் எட்ஜு மட்டும் அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஒயிட் அப்படியே இருக்கும். டைரெக்டாகவே பெயிண்ட்டு எதையும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்ட் பெயிண்ட் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அது அங்கங்கே பளிச்சுன்னு இருக்கும். இங்கே பார்க்கும்போது நம்ம பண்ணும்போது அன்ஃபினிஷ்டாக இருக்கும், ஆனால் தூரமாக இருந்து பார்க்கும்போது பெயிண்டிங் நல்லாயிருக்கும். ஓகே, சில நேரத்தில் டாமினேட்டிங்காக இருந்ததுன்னா அதை வந்து லைட்டாக செட்டில் ஆக்கிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே வந்து ப்ளூ டோன் வருது. ப்ளூ நம்மளுக்கு வேண்டாம், பிளாக் காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணிவிட்டு பெயிண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் வந்து கீழே போடுறேன், என்ன பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ப்ளூ டோன் லைட் எக்ஸாக்டாக நீங்கள் பிளாக் எடுத்திங்கன்னா
ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும். ஸோ அது வந்து வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ அங்கங்கே அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம டார்க்கராக கொஞ்சம் அங்கங்கே கொடுத்திங்கன்னா ராக்கில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும் சில இடத்துலலாம். ஸோ அதை வந்து இந்த இதில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். கொஞ்சம் பேக் எடுத்து அங்கங்கே அதோட ஆப்போசிட் சைடு எங்கே லைட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் வந்து அப்படியே டார்க்கர் ஷேட் கொடுத்திங்கன்னா இந்த ராக் ஒரு ஷேப் வந்து வந்துடும். ஸோ மேபி இந்த இடத்துல கொஞ்சம் இந்த தின் ப்ரஷ் வச்சு ஒயிட் ஹைலைட் வந்து இந்த இதில் கொடுத்துடலாம் மவுண்டனில். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கர்வ்டு வரதுக்காக ஃபிங்கர்ஸ் வந்து மூவ் பண்ணி கர்வ் லைன் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைக் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு சட்டிலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ண தான் தெரியும் எங்கெங்கே என்னென்ன ஆட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடமும் வெயிட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா இடமும் பண்ணிட்டோன்னா அப்புறம் எதுக்கு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. டீட்டெயிலிங் கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம்னாலும். சில நேரத்தில் வந்து ஸ்டாப். டாப்பில் ஒரு ட்ரீ பிரான்ச்சில் வந்து பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் வரைஞ்சிருந்தேன். ஸோ அதையுமே நம்ம போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து டார்க்கர் டோன் வந்து நிறையா போட்டேன். ஸோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணலான்ட்டோம். மாதிரி இவ்வளோ மெல்லிஸாக வரணும், நான் அவ்வளோ தடியாக போட்டு விட்டேன். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, நிறையாவும் போட தேவையில்லை. இன்னொன்று இங்கே போதும்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பெயிண்ட் வந்து கிரிம்சன் லேக் அப்படின்னு பிங்க் கலரோட அந்த பெயிண்ட் எடுத்துட்டேன். இது கொஞ்சம் அப்புறம் ரெட் கலர் ஸ்கார்லெட் லேக் அப்படின்னு அதையும் எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து பிளாக் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட் வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணோம்ல, அங்கேயே வந்து கொஞ்சம் டார்க்கர் டோன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது ஃப்ளார் மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல நின்றுச்சு. அடுத்து மற்ற இடத்துல எப்பவுமே டார்க்கர் டோன்லேருந்து லைட் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டெப்த் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, கொஞ்சம் இந்த இடத்துல ஸோ இப்போ வெறும் இந்த ரெட் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக டோன் அதோட
சும்மா அந்த ப்ரெஷ் அப்படியே வச்சு வச்சு தான் எடுக்கிறேன் நான். இந்த ஷேப் அதிலே இருக்கும். ஸோ அதுவே வந்து ஃப்ளார் உங்களுக்கு கொடுத்துரும்.